ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்கின்ற விசுவாவசு வருடம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விசுவாவசு வருடம் பிறக்கிறதே பாத்தீங்கன்னா பாதத்துல சனீஸ்வரன் நிற்கவும், 6ஆம் அதிபதியான சந்திரன் உங்களுக்கு 9ல நிற்கவும் இந்த வருடமானது பிறக்கின்றது. அதனால கொஞ்சம் நெடுந்தூர பயணங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுங்க. அர்த்தாஷ்டம குருவும் நிற்கிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும்னா மே மாசத்துக்கு அப்புறம் தான். அதனால இந்த நேரத்துல நீங்க எது செய்தாலுமே கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஒரு விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக கடன் நிறைய பெரிய வட்டிக்கு வாங்கி தான் நீங்க செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஏன் அப்படின்னா அர்த்தாஷ்டமத்துல இருக்கக்கூடிய குருவானவர் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய செலவுகளை கொடுத்துட்டு தான் நகர போறாரு. அப்படியே அவர் 5க்கு போனா கூட 5ன்றது பஞ்சமஸ்தானம். அதனால அவரும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு அவர் உட்கார்றதே அவருக்கு பிடிக்காத வீட்டுலதான் உட்கார்றாரு. அதனால வயிறுல கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு, கழுத்து தோள்பட்டையில கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் போக தான் நீங்க கொஞ்சம் உங்களை கவனத்துல எடுத்து பாதுகாத்து வரக்கூடிய நிலையானது இருக்கு. இருந்தாலும் பாதத்துல சனீஸ்வரன் வரதுனால பாதத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்படின்னா கூட ஒரு மாற்றத்தையும் கொடுப்பாருங்க. உங்க ராசி அதிபதியே 2ல போய் உட்கார்றாரு இல்லைங்களா? அதனால காசு கொடுத்து செலவு கொடுப்பார். ஸோ இந்த நிலைப்பாடு உங்களுக்கு இருக்கு. இருந்தாலும் ராகுவானவர் 2லயும் 8ல கேதுவும் இருக்கிறதுல இந்த வருஷம் பிறக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறதும் செயல்படுறதும் நல்லது. ஸ்கின்ல கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் கொடுத்துட்டு தான் கேது கிளம்புவாரு. அதனால ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளும், முடி சார்ந்த பிரச்சனைகள், நகை சுத்தி வர மாதிரியான பிரச்சனைகள்லாம் இப்போ வரும். அவங்க கிளம்புறதுக்குள்ள ஒரு வழி பண்ணிட்டு தான் கிளம்புவாங்க, சும்மா கிளம்ப மாட்டாங்க. அடுத்து வரதே உங்களுக்கு ஜென்மராகி 7 கேதுவாக தான் வருவாங்க. அதனால திருமணம் ஆனவர்களும் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது. ஏன் அப்படின்னா திருமணத்துல பிரிவினைகளை கேதுவானவர் கொடுப்பார். இந்த வருஷம் நீங்க கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா, அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுது. அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் ஏன் மாறணும்? நான் இப்படியே தான் இருப்பேன். ஏன்னா கும்பம் அந்த வேலையை செய்யும். அதெல்லாம் மாறவே மாறாது. நான் இப்படிதான் இருப்பேன், நீ வேணா மாறிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கும்பராசி. ஸோ இதுல நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகும் தன்மை இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக பிரிவினைகள் ஏற்படும். அது கணவன் மனைவிக்குள்ள மட்டும் இல்லைங்க, எந்த உறவாக இருந்தாலும் பிரிவு என்பது இங்க நிச்சயமாக நிதர்சனமாக இருக்கிறது. ஏன்னா 2ல சனீஸ்வரன், 2ன்றது குடும்பஸ்தானம். அதனால குடும்பத்துல இருக்கின்ற உறுப்பினர்களோட விட்டு கொடுத்து போறதுனால குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாம நீங்க தவிர்க்க முடியும். ஜென்மராகு சொல்லக்கூடிய நிலையில வரமாட்டாரு, 7க்கு எதுவும் சொல்லக்கூடிய நிலையில இல்லை. அதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு இந்த வருஷம் காப்பாற்ற போறது குரு மட்டும்தான். ஏன்னா குரு உங்களையவே பார்க்க போறாரு. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 5-6 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கல, நாங்க ட்ரீட்மெண்ட் போறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ஐவிஎஃப் போயிடுங்க, சக்சஸ் ஆகும். ஏன்னா குருவும் ராகு உங்க ராசியிலே இருக்கிறாரு, அவரை குரு பாக்குறாரு. அதனால இந்த வருஷம் உங்களுக்கு ஐவிஎஃப் சக்சஸ் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கு. இது போக எப்படியும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் இருக்குங்க. அது உங்க குழந்தைங்களுக்காக பண்ணுவீங்க. 2ல சனீஸ்வரன் போறதுனால குடும்ப உறுப்பினர்களுக்கு அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதுனால அவங்களுக்கும் நீங்க மருத்துவ செலவு பண்ணக்கூடிய நிலையில இந்த வருஷம் இருக்கு. மற்றபடிக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல நீங்க பிரச்சனைகள் பார்க்க போறது இல்லை. குடும்பத்துல விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இனிக்கும், இல்லை என்றால் கசக்கும். இந்த வருடம் மேலும் பல நல்ல மாற்றங்களை பெறுவதற்கும், இந்த ஜென்மராகு 7 கேதுவனுடைய நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கும் முகம் மாறுபட்ட தெய்வங்களை வழிபாடு பண்றது நல்லது. இதுல பிரித்தியங்கராவை வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது போக ரொம்ப முக்கியமான விஷயமே, நாச்சியார் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய மங்கள சனீஸ்வரரை நீங்க போய் வழிபாடு செய்ய கண்டிப்பாக அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மங்களமாக ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எல்லாமே பொது பலன் தான். உங்களுடைய ஜனன ஜாதகத்துல கிரகங்கள் நிற்கின்ற நிலையை பொறுத்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதற்கும் பிரசன்னம் மூலம் உங்களுக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.